ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா கிறிஸ்பி ப்ரான் ஃப்ரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். நல்லா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கரம் மசாலா சேர்க்குறனால நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ப்ரான் கிறிஸ்பி ஃப்ரைக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ப்ரான் எடுத்துக்கோங்க, பிரெட் க்ரம்ஸ், முட்டை, லெமன், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ வாங்க இந்த பொருள் எல்லாம் பயன்படுத்தி ப்ரான் கிறிஸ்பி ஃப்ரை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது இங்கே எடுத்துருக்கிறது 1/4 கிலோ ப்ரானாக இருக்கும். நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட என்ன பண்ண போகிறோன்னா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா பிசைய போகிறோம். இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிட்டு இது நல்லா ஊறணும். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இது கூட என்ன பண்ண போகிறோம்னா லெமனோட ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இது நல்லா ஊறணும். சீக்கிரம் செய்யணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருங்க. இல்லாட்டினா கொஞ்சம் லேட்டாக தான் செய்யணும் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் வெளியிலே நல்லா ஊறட்டும். இப்போ இது அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம பிரெட் க்ரம்ஸால் டிப் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஊறின ப்ரானை எடுத்துட்டு இங்கே முட்டை இருக்கு இல்லையா, அதில் நல்லா இப்படி டிப் பண்ணுங்க. இது எதுக்குன்னா அது ஒட்டுறதுக்காண்டி, அந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா அது ஒட்டுறதுக்காண்டி. அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் இப்படி நல்லா இது பண்ணிடுங்க. இதில் நீங்கள் 2 தடவை பண்ணணும். திரும்ப என்ன பண்ணணும்னா அதே மாதிரி முட்டையில் இப்படி டிப் பண்ணிவிட்டு திரும்ப பிரெட் க்ரம்ஸில் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிடுங்க. டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி உதறிடுங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ண வேண்டியதான். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி எக்லையும் பிரெட் க்ரம்ஸ்லையும் டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கடல் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம். கடாய் எடுத்து வச்சிருங்க. இப்போ இதில் நான் கடல் எண்ணெய் விட போகிறேன். இப்போ கடல் எண்ணெய் ஊற்றியாச்சு. நான் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா அந்த பிரெட் க்ரம்ஸ் அது எல்லாமே பிரிஞ்சு வரும். நிறைய எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா அது வேஸ்ட் ஆகிடும் இல்லையா, அதனால கொஞ்சமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ரானாக போட்டு எடுத்துடலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும். ஃபுல்லாக எல்லாம் வந்துடாது, கொஞ்சம் கொஞ்சம். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது இப்போ நல்லா வேகட்டும்.
அதுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் வந்துடுச்சு, அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்ற சொன்னேன். இன்னொன்று என்னென்னா முட்டையும் வேறு ஊற்றிருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை வேறு எதுக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியாமல் ஆகிடும், அதுக்காண்டி தான் சொன்னது. இப்போ வந்து பாருங்கள் ஓரளவுக்கு சூப்பராகிடுச்சு. இப்போ பரட்டி போட்டுடலாம். இந்த முட்டை வந்து அதுக்கு தான் நம்ம சேர்த்ததே, அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து அதோட அப்போ தான் நல்லா வந்து ஒட்டும். கொஞ்சம் பார்த்து நிதானமாக பொறுமையாக திருப்பி போடுங்க. இந்த மாதிரி பண்ணுறது வந்து ப்ரான்லேயும் பண்ணலாம், அப்புறம் வந்து சிக்கன்லேயும் பண்ணலாம், ஃபிஷ்லேயும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் எல்லாத்தோட ப்ரானில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னொரு சைடு திருப்பி போட்டாச்சு, இதுவும் நல்லா வந்து வேகட்டும். இப்போ வந்து 2 சைடுமே நல்லா பரட்டி விட்டாச்சு. பாருங்க சூப்பராக வந்திருக்கு, வாசம் நல்லா இருக்குது. அந்த இஞ்சி பூண்டு போட்டோம் இல்லையா, அதனால் சூப்பராக வாசமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து மீதி இருக்கிறதையும் போட்டுடலாம். போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கிறிஸ்பி ப்ரான் ஃப்ரை. எவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அப்புறம் டின்னருக்கும் கூட சூப்பராக இருக்கும். ஏதாவது ஒரு ரசம் வச்சா கூட இது சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்கள் சிக்கனில், மட்டனில், ஃபிஷ்ஷில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ப்ரானில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டே தனி தான். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.